விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க துலாராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். நடுநிலைமை, நீதி, நேர்மை, நியாயம், எடுத்த காரியத்தை திறமையோடு முடிக்க வேண்டும் என்ற எண்ணம், எதிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம், இவையெல்லாம் ஒரு சேர பெற்ற துலாராசி அன்பர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு அதிபதியான கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஒரு சேர நிச்சயமாக கிடைக்கும். நவகிரக ஸ்தலத்தில் கஞ்சனூரில் சுக்கிர பகவான் இருக்கார். அவரை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். இவர் போக ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியையும் வீரபத்திரரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக நிறைய பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நம்ம தெய்வங்கள்லேயே நடுத்தர வயதில் உள்ள தெய்வமாக நிறைய தெய்வங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூரில் முருகன் இருப்பார். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் கல்யாண குளத்தில் முருகப்பெருமான் இருப்பார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்களில் கிருஷ்ணர் இருப்பார். உங்களுக்கு குழந்தை வடிவில் கிருஷ்ணர் கிடையாது, கொஞ்சம் நடுத்தர வயதில் பாமா ருக்மணியோட கிருஷ்ண பகவான் இருப்பார். அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் எந்த இடத்துலலாம் நடுத்தர வயதில் அந்த தெய்வங்கள் இருக்கின்றதோ, அம்மன் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அதாவது கன்னி பெண்ணாக தெய்வங்கள் இருப்பாங்க, அந்த தெய்வங்களெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னா துலாராசி அன்பர்களுக்கு நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். என்ன நன்மைகளை எதிர்பார்த்து கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல திருமண தடை. யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கோ, நிறையா சொல்லுவாங்க இந்த ஜோசியர்கள்லாம் இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதெல்லாம் சிலவங்களால் பண்ண முடியும், வசதி படுத்தவங்களால் பண்ண முடியும், சிலவங்களால் பண்ண முடியாது, சிலவங்களுக்கு அந்த நம்பிக்கைகள் இருக்காது. அவங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க, பலன்கள் நிச்சயமாக உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மங்கள குலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், முதல் சொன்ன மாதிரி முருகன், வள்ளி தெய்வானை, அதே மாதிரி சிவபெருமான், பார்வதி தேவி, அந்த மங்களகரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், கல்யாண சுந்தரேஸ்வரர், இவளெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா திருமண தடைகள் நீங்கிவிடும். அடுத்து இந்த நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க பூராவே பார்த்தீங்கன்னா நம்ம காலை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்கள் அதிகப்படியான தொல்லைகள் கிடைக்கும். அப்போ தொல்லைகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றால், அல்லது அவர்களால் நமக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, நம்ம ஒரு சில மாதிரி இந்த தெய்வங்கள் எல்லாம் இங்கே வழிபாடு பண்ணுங்கள். இப்போ ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களோ உறவினர்களோ கூட்டாளிகளால் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கூட்டு தொழில் செய்வாங்க, அதில் கூட்டி வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற சில மனஸ்தாபங்கள் நீங்க வேண்டுமென்னா நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வமே துலாராசி அன்பர்களே, நான் சொன்ன மாதிரி வீரபத்திரர், பைரவர், அதே மாதிரி நடுத்தர வயது தெய்வங்கள், இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சகல நன்மைகளும் ஒரு சேர கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்த தொழில் வழி கல்வி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த தொழில், அதாவது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ போவாங்க, பாலிடெக்னிக் போவாங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது அந்த இது போவாங்க, அல்லது குலத்தொழில் செய்வாங்க. அப்பா பார்த்த வேலையை பையன் செய்வான், தையல்காரர் மகன் தையல்காரராக வருவார். இது குறிப்பாக சொல்லதான் அது மாதிரி விவசாயி வருவார். அந்த பாரம்பரியமாக அந்த குலத்தொழிலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள லேட்டஸ்ட் பேசுவாங்க, நடிகர் மகன் நடிகராக வர்றாரு, அரசியல்வாதி மகன் அரசியல்வாதியாக வர்றாரு. அது மாதிரி இந்த குலத்தொழில்னு சொல்லி அந்த தொழிலில் வரக்கூடிய அவர்களுக்கெல்லாம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அவங்க துலாராசிக்காரங்களாக இருந்தால் அவர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ துலாராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. முதல்ல சித்திரை நட்சத்திரம் இருக்குது, அடுத்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது, அடுத்து விசாக நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரங்களுக்கு என்று ஒரு பவர் உண்டு, நட்சத்திரங்களுக்கு என்று ஒரு தனி தெய்வமே உண்டு. குறிப்பாக நான் சொல்லப்போனால் துளாராசிக்காரர்கள் அனைவரும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்ப காமனாக சொன்னேன். இப்போ குறிப்பாக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சித்திரை நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எங்கெல்லாம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி இருக்கிறாரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்தை வடிவிலான முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவரை வழிபாடு பண்ணுங்க.
இந்த வழிபாடின் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாக எல்லாருமே நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும், இந்த நோய் நொடி வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் விருப்பப்படுறதான், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் எல்லாருமே விருப்பப்படுறதான். அந்த விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் பூர்வ ஜென்மத்து கர்மாக்கள் எல்லாம் சரியான முறையில் நமக்கு வேலை செய்யணும்னா நம்ம எங்கே பிறந்திருக்கோமோ, எந்த ராசியில் பிறந்திருக்கிறோமோ, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அந்த தெய்வங்கள் தான் நமக்கு கை கொடுத்து உதவும். அப்போ அந்த தெய்வங்கள் கணக்கு பண்ணுறப்ப தான் துளாராசிக்கு சுக்கிர பகவான் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. நான் குறிப்பாக சில இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக அந்த அனுக்கிரகம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் குறிப்பாக துளாராசி என்பவர்கள் சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி நடுத்தர வயதில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லா விதமான நன்மைகளும் ஒரு சேர கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. துளாராசி என்பவர்களே இறைவனை வழிபாடு பண்ணுங்க. எல்லா நன்மைகளும் ஒரு சேர கிடைக்க இனிய நல்வாழ்த்து.